வணக்கம் மக்களே, யாழ்ப்பாணத்திலே A40 கார் ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கிறது. என்னதான் கார்கள் எங்கள்கிட்ட நின்றாலும் இந்த பழைய மாடல் இங்கிலாந்து கார் வாங்க வேண்டும் என்றது நிறைய பேருண்ட கனவு. அதுவும் இங்கிலாந்து ஒஸ்டின் என்று சொல்லப்படுற கார் பாருங்க. 1951ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த கார் தான் உங்களுக்காக விற்பனைக்காக வந்திருக்குது. நீங்கள் இப்படி ஒரு பழைய மாடல் காரை எங்களோட வீட்டில் எடுத்து விட வேணும், அல்லது எங்களோட ஹோட்டல்களில் கண்காட்சிக்காக முன்னுக்கு வைக்க வேணும், அல்லது எங்களுக்கு இப்படி ஒரு பழைய மாடல் கார் கட்டாயம் தேவை என்று சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக மிக பிரயோசனமான பதிவு. CN 4277 இலக்கமுடைய 1951ஆம் ஆண்டு வெளிவந்ததுதான் இந்த A40 கார். இங்கிலாந்து நாட்டால 1951 வெளிவந்தது. ஒரு தரமான இன்ஜின் பலப்பும் பொடி பலப்பும் உடைய இந்த கார் யாழ்ப்பாணத்துல விற்பனைக்காக வந்திருக்குது. எங்கள்கிட்ட என்னதான் ஆடி கார்கள் அவுடி கார்கள் இருந்தாலும் இப்படி ஒரு பழைய மாடல் கார் எடுத்தோடையிலேயே ஒரு தனி ஃபீல் ஒன்று வரும். நாங்கள் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறோம். எங்களோட அப்பாவுக்கு இந்த கார்ல ஒரு அலாதி பிரியம். இப்படி ஒரு காரை தான் நம்ம நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள். பழைய மாடல் காராயும் இருக்கணும், அதோட 100% ரன்னிங் கண்டிஷனோடையும் இருக்கணும் என்று சொன்னா உங்களுக்கு தான் இந்த கார் 100% ரன்னிங் கண்டிஷன்ல ஒரு தரமான நிலையில அப்படியே கம்பெனியால வந்த மாதிரியே நிக்குது பாருங்க. 1951ஆம் ஆண்டு வந்தேன்னு சொன்னா கம்பெனியால வந்த அந்த லட்சணிகள், அந்த பட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரிஜினலாவே இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் கம்பெனியால வந்த ஒரிஜினல் பட்ஜ் இன்றைக்கும் மங்காமல் கொள்ளாமல் அப்படியே இருக்குன்னு சொன்னா இந்த காரண்ட தன்மை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த காரண்ட கோன் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 1951ஆம் ஆண்டு படி வந்த ஒரிஜினல் கோன் பாருங்க. சவுண்ட் எப்படி என்று இன்றைக்கும் இந்த விஷயங்கள் மங்கேலி என்று சொன்னா இந்த காருக்குள்ள மதிப்பு தான், இந்த காருக்குள்ள மதிப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். இந்த காரின் இன்டீரியல் வளம் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குன்றதை நாங்க பார்ப்போம். உள் வளங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எந்த விஷயமுமே பாதிக்கப்படாமல் அந்த மாதிரி பெர்ஃபெக்டா இருக்குது. நீங்கள் இந்த காரை எடுத்து செய்யறதுக்கு எந்த ஒரு வேலைப்பாடுமே இல்லை. நல்ல ஒரு தரமான நிலையில இந்த இன்டீரியல் வளம் எல்லாம் இருக்குது பாருங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு கார் பழைய மாடல் கார் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ஊர்களில் நடக்கிற கல்யாண வீடுகளுக்கு கூட ரெண்டுக்கு ஓடக்கூடிய மாதிரி இருக்கும். ஏனென்றால் இப்படியான காரை தேடி திரிகிறார்களே நிறைய பேர். இப்படி ஒரு காரை நீங்கள் எடுத்து விடுறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதை விட இந்த காரை நீங்கள் எடுக்க வேணும், இந்த காரின் விலையல் சம்பந்தமா கதைக்க வேணும் என்று சொன்னா இதுல டிஸ்பிளேல உரிமையாளருடைய நம்பரை போட்டு விடுறார். நீங்கள் நேரடியா விலையில கதைச்சு பேசி தீர்மானிச்சு அவர்களோட வாங்கி கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்ற ஒரு கம்ஃபர்டபுளான பிரைஸ்ல உங்களுக்கு சொல்லுவீனம். அதை விட இந்த கார் த கிளாசிக் கார் கிளப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா சொன்னா பழைய மாடல் கார்களை பதிவு செய்யற ஒரு நிறுவனம். அந்த வகையில இந்த காரும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. எப்படி இன்ஜின் பலப்பும் பொடி பலப்பும் நீங்க டெஸ்ட் பண்ணாலே இந்த பட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இன்று வரைக்கும் எந்த ஒரு மங்கலும் இல்லாமல் அப்படியே இருக்கிறதா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த கார் உற்பத்தி செய்யப்பட்ட காலத்தில இருந்து இன்று வரைக்கும் முற்றுமுழுதாகவே பெட்ரோல்ல தான் ஓடி இருக்குது. இந்த கார் ஆரம்ப காலங்கள்ல கம்பகா பகுதிகளில் இருந்துதான் இங்கால கொண்டு வரப்பட்டது. இந்த கார் 1951ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட அதே புத்தகத்தோடையே இன்று வரைக்கும் ஒரிஜினல் புத்தகத்தோட இருக்குது. ஓகே மக்களே, நீங்களும் இந்த காரை வாங்கணும் சொன்னா டிஸ்பிளேல தெரியுற கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு வாங்குங்க. நன்றி, வணக்கம்.